நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் காணப்படுவதாக. நாம் வாசிக்க கேட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 59 முதல் வருகின்ற வசனங்களிலே இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் தம்மை சுற்றி இருந்த மக்களை பார்த்து இவ்விதமாக கேட்கின்றார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே அவரை சுற்றி எப்போதும் கூட்டம் இருந்தது. பலதரப்பட்ட மக்கள் பலவிதமான தேவைகளோடு அவரை சுற்றி இருந்தார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பேசுவார், எப்படி எனக்கு ஆறுதலை கொடுப்பார், இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு அநேக மக்கள் அவரை சுற்றி இருந்தார்கள், அவரை தேடி வந்தார்கள். அது மட்டுமல்ல, யூத தலைவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், இவர் இன்றைக்கு என்ன பேச போகிறார், எப்படி இவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம், இந்த நோக்கத்தோடும் அநேகர் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சில முக்கியமான அல்லது ஆழமான சத்தியங்களை பிரசங்கிக்கின்றார். இதை கேட்ட மக்கள் 60ஆம் வசனத்திலே அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? கடினமான உபதேசம் என்று சொல்லி யார் சொன்னதை சொல்லுகிறார்கள்? யாரோ ஒருவர் சொன்னதை அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு உபதேசத்தை கேட்கின்ற மக்கள் பிரித்து பார்க்கிறார்கள். இது எனக்கு கேட்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு சந்தோஷமாக இருக்கின்றது, ஆனால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது, இப்படியெல்லாம் செய்ய வேண்டியதுள்ளதே, சில காரியங்களை விட்டுவிட வேண்டியதுள்ளதே என்றெல்லாம் சொல்லி மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். பல வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய 2 வீலர் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுவதற்காக ஆர்டிஓ ஆஃபீஸிலே நான் காத்திருந்தேன். நிறைய கூட்டம் இருந்தது. அப்பொழுது என் அருகிலே ஒரு நண்பரும் அதற்காய் வந்திருந்தார். ரொம்ப நேரம் உட்கார்ந்திருந்ததுனால நான் அவரோடு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது, அவர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையின் நிருபர் என்று சொல்லி தெரிந்தது. அந்த பத்திரிகையைத்தான் அந்த நாட்களிலே நானும் தினமும் வாசித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அவரிடத்திலே ஒரு கேள்வியை வைத்தேன். சார், உங்களுடைய பத்திரிக்கை நல்லா இருக்குது, ஆனால் இன்னொரு பத்திரிக்கை தான் நல்ல ஃபேமஸாக நிறைய சர்க்குலேஷன் போகிறதே, உங்கள் பத்திரிக்கை அந்த அளவிற்கு விற்பனை ஆகவில்லையே என்று சொல்லி நான் அவரிடத்திலே கேட்டேன். அப்பொழுது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நன்றாய் எனக்கு நினைவிலே இருக்கின்றது. அந்த பத்திரிக்கை மக்கள் விரும்புவதை கொடுக்கின்றது, நாங்கள் மக்களுக்கு தேவையானதை கொடுக்கிறோம். இன்றைக்கும் கூட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஊடகங்களிலே நிறைய கொட்டேஷன் வருவதை நாம் பார்க்க முடியும். ஆவிக்குரிய பொன்மொழிகளை அனுப்புகிறார்கள், நிறைய நாம் வாசிக்கின்றோம். அதிலே கூட நான் ஒரு வார்த்தையை கவனித்தேன்.
உண்மையான ஊழியக்காரன் மக்கள் விரும்புவதை பிரசங்கிக்க மாட்டான், மக்களுக்கு தேவையானதை பிரசங்கிப்பான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்திலே மக்களுக்கு உண்மையாகவே ஆவிக்குரிய விதத்திலே தேவையான சத்தியங்களை அவர் போதித்து கொண்டே வந்தார். இந்த இடத்திலே நான் பார்க்கின்ற பொழுது கடினமான உபதேசம் என்று சொல்லி ஒரு சில மக்கள் சொல்வதை பார்க்கின்றோம். நீங்கள் 59ஆம் வசனத்திற்கு முன்பாக வருகின்ற பகுதிகள் எல்லாம் வாசித்து பார்த்தால், வானத்திலிருந்து வந்த அப்பம், என் மாம்சத்தை உங்களுக்கு கொடுப்பேன், தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததினால் அவர்கள் இடறல் அடைந்தார்கள். இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவர் எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் என்று சொல்லி அவர்கள் இடறல் அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு என்னுடைய செய்தியிலே இந்த 59ஆம் வசனத்திலே இருந்து 69ஆம் வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதிகளை பார்க்கின்ற பொழுது, இயேசுவை சுற்றி 3 விதமான குழுக்கள் இருந்ததை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பகுதியை உற்று பார்க்கின்ற பொழுது 3 kinds of people group இயேசுவை சுற்றி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், இயேசுவை நிராகரித்தவர்கள். இது கடினமான உபதேசம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற மக்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். அது முதல் 66ஆம் வசனத்தில், அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு எங்களுக்கு வேண்டாம். ஏன் என்று சொன்னால், நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இல்லை, அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் தான் எங்களுக்கு வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வந்தவர்கள் இயேசு ஒரு கட்டத்திலே ஆழமான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தவுடன் பின்வாங்கி போனார்கள். இதே மாதிரி இன்னொரு இடத்திலே இயேசு கிறிஸ்து அவரை சுற்றி திரளான கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கும். அவர் திரும்பி பார்த்து என்ன சொல்லுவார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை வெறுக்க வேண்டும், குடும்பத்தை வெறுக்க வேண்டும், எனக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலே நிறைய காரியங்களை சொல்லுவார். அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை நிராகரித்தார்கள். கடினமான உபதேசம். விரும்புகின்ற காரியங்கள் எனக்கு வருகின்ற பொழுது அது எனக்கு சந்தோஷமாய் இருக்கின்றது. இன்றைக்கும் சில அறிவிப்புகள் இப்படியாய் வருகின்றது, ஆச்சரியமாய் உள்ளது. எங்க சபைக்கு நீங்க வாங்க, எங்க சபைக்கு நீங்க சைக்கிளில் வந்தீங்கன்னா 6 மாசத்துல கார்ல வருவீங்க. நல்லா இருக்குல்ல? எங்கன்னு கேக்குறீங்களா? எங்க சபைக்கு நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்க பேங்க் பேலன்ஸ் கூடிரும். இப்படி சில எதிர்பார்ப்புகளோடு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் நமக்கு அப்படி போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தெளிவாய் வெளிப்படையாக சில காரியங்களை சொன்ன பொழுது, இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். நம்பி வந்தவர்கள் பின்வாங்கி போனார்கள். அவர்களின் ஆவிக்குரிய தோற்றம் மாறிவிட்டது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பணக்கார இளைஞன், ஐஸ்வர்யவான், ஆவலோடு இயேசுவை தேடி வருகிறார். நல்ல கேள்வி கேட்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில அக்கறை இருந்துச்சு, தாழ்மை இருந்துச்சு. சரியான நபரிடத்திலே அவர் வந்தார், சரியான கேள்வியை கேட்டார்.
ஆனா 22ஆம் வசனத்துல துக்கத்தோடே அவன் சென்றான். சரிங்களா? நான் எதிர்பார்க்கிற பதிலை கொடுத்தா எனக்கு இயேசு வேண்டும், அப்படி ஒரு கூட்டம் உண்டு. இல்லை என்று சொன்னால் எனக்கு இயேசு தேவையில்லை. வேதம் அப்படி நமக்கு கற்பிக்கவில்லை. இயேசுவை நிராகரித்தவர்கள், தங்கள் ஆவிக்குரிய தோற்றத்தை மாற்றி போட்டவர்கள். பல வருஷங்களுக்கு முன்பதாக நன்றாய் படம் வரைபவர், ஆர்டிஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மேல் அறை காட்சியை வரையும்படியாய் முடிவு செய்தார். இயேசு கிறிஸ்துவை வரைய வேண்டும், சீஷர்களையும் வரைய வேண்டும். இந்த படத்தை அவர் வரைவதற்கு பல வருடங்கள் ஆனது. புகழ்பெற்ற ஒரு படம். இயேசு கிறிஸ்துவை வரைவதற்கு நல்ல அன்பான பொருத்தமான ஒரு முகத்தை, ஒரு மனிதனை கண்டுபிடித்து அவர் வரைந்து விட்டார். பிறகு மற்ற சீஷர்களையும் அவர் வரைந்து விட்டார். யூதாஸ் காரியோத்தை வரையணும். ரொம்ப நாள் தேர்றாரு. அவர் எதிர்பார்த்த ஆள் கிடைக்கல. அந்த யூதாஸ் காரியத்தை போன்ற ஒரு இருளடைந்த ஒரு கடினமான ஒரு முகம் தேவைப்பட்டது. ஒரு நாள் ஒரு இடத்திலே அதை கண்டுபிடித்து விட்டார். ஒரு மனிதன் உட்கார்ந்து இருந்தான். அவன் முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, இவன் தான் யூதாஸ் காரியத்துக்கு பொருத்தமான ஆள். அவரை கூப்பிட்டாரு, தன்னுடைய இடத்திற்கு வர சொன்னார். அவன் வந்தான். வரைய ஆரம்பிச்சப்ப அவன் சொன்னான், நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன், ஏற்கனவே நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அப்படியா? இருக்காதே. இல்லையா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் வரைஞ்சிங்க இல்லையா, நான் தான். இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து விட்டால் என் தோற்றம் இப்படியாய் மாறிவிடும். இங்கே முதலாவது நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த கூட்டத்திலே இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்தவர்கள். அந்த வாலிபனிடத்திலே கேள்வி வருகிறது. பணக்கார வாலிபனிடத்திலே, உலகமா இயேசுவா? சரியான தெரிந்தெடுப்பை எடுக்காமல் அவன் துக்கத்தோடே சென்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு பக்கத்தில் தான் இருக்காரு, இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் தவறான முடிவெடுத்து சென்ற கூட்டம், இயேசு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இனி அவரை பின்தொடர மாட்டோம். இரண்டாவது கூட்டம் 66ஆம் வசனத்துல, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 64ல விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. போதுமா? அப்ப இயேசுவை நம்பினவர்கள் சிலர் இருந்தார்கள், எல்லோரும் அல்ல. அந்த கூட்டத்தில் எல்லோரும் நிராகரிக்கவில்லை, சிலர் இருந்தார்கள். இயேசுவே, still we are believing in you, இப்பொழுதும் நாங்கள் உம்மை நம்புகிறோம். நாங்கள் ஆசீர்வாதங்களுக்காக மட்டுமல்ல, அற்புதங்களுக்காக மட்டுமல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் நம்புகிறோம். நம்மளும் நம்புறோம்ல. நம்புகின்ற மக்கள் இருந்தார்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வசனங்கள்ல 100க்கு அதிபதி, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா, நான் உன் வீட்டுக்கு வருகிறேன். வேணா ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நான் ஒரு பெரிய தலைவனா இருக்கிறேன், வேலைக்காரனை போனா அவன் போறான், வானா வாரான். ஏன் சொல்றான் அப்படி? ஆணையிடுதலின் முக்கியத்துவத்தை அவன் அறிந்திருந்தான். ஒரு வார்த்தை நான் சொன்னா நடக்கும், நான் சொன்னாவே நடக்குதே ஆண்டவரே, நீங்க சொன்னா நடக்காதா ஆண்டவரே? அதான் அவனுடைய பாயிண்ட். விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டான். அப்ப இயேசுவை நம்பினவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவார்கள். மரியாள்
நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆனால் ஒரு கல்யாணம் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். சண்டே கிளாஸ்லேயே அந்த கதையை சொல்லி கொடுத்துட்டாங்க. மரியாள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். தண்ணீரை ஊற்றி சொல்லுவார், திராட்சரசமாக மாற்றுவார். மரியாளுக்கு தெரியாது. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று மரியாளுக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவரை அவர்கள் நம்பினார்கள். இயேசுவை நம்பின கூட்டம் அங்கே இருந்தது. ஆண்டவரே, உம்மை நான் நம்புகிறேன், உம்மை நான் பின்பற்றுவதற்கு ஆயத்தம். சரி, இயேசுவை நிராகரித்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள். இன்னொரு சின்ன கூட்டம் இருந்துச்சு. ஆண்டவர் அப்போதான் கேட்குறாரு, நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க, இயேசுவை விட்டு போயிட்டாங்க. அப்ப திரும்பி பார்த்து 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் எவ்வளவு கரிசனையோடு எதிர்பார்ப்போடு சீஷர்களை பார்த்து கேட்குறாரு. பா, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்களாம் என் கூடயே இருக்கிறீங்களே, நீங்களும் போயிடுவீங்களோ? அப்போதான் சொல்றாரு பேதுரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கின்றோம். அல்லேலூயா. மூன்றாவது குழு, சிறிய குழு, இயேசுவுக்காய் உறுதியாய் நின்றவர்கள். உடனே நீங்க கேட்கலாம், நம்புவதற்கும் உறுதியாய் நிற்பதற்கும் என்ன வித்தியாசம்? இங்கே பேதுருவினுடைய வார்த்தைகளை கவனிய, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? ஆண்டவரே, நாங்கள் உம்மை புரிந்து வைத்திருக்கின்றோம், உம்முடைய செயல்பாடுகள் எங்களுக்கு நன்றாய் தெரியும். உறுதியாய் நிற்பது என்று சொன்னால், கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தமாக எனக்கு பாடுகள் வந்தாலும் நான் உறுதியாய் நிற்பேன். அந்த கூட்டம் தான் இது, சீஷர்கள். அதுக்கு என்ன சொல்றாங்க காரணம்? எங்க ஆண்டவரே நாங்க போவோம்? உலகத்துக்கிட்டயா போக முடியும்? அதை விட விலையேற பெற்ற வார்த்தைகள், வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உறுதி தன்மை, விசுவாசம் நமக்குள்ளதாய் காணப்பட வேண்டும். பாடுகளின் மத்தியிலும் வேதத்திலே நிறைய உதாரணங்கள் உண்டு. 2 சம்பவத்தை நான் நினைவுபடுத்துகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 3 வாலிபர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், விடுவியாமல் போனாலும் நாங்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம். 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். என்ன ஒரு கம்பீரமான, தைரியமான விசுவாச அறிக்கை! அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சாதான் நாங்க நம்புவோம். இல்ல, ஆண்டவர் எங்களை காப்பாத்தாட்டையும் நாங்க அதே விசுவாசம்தான். அப்ப அவர்கள் எதற்காய் ஆண்டவரை நம்பினார்கள்? ஆண்டவரே, நீர் உண்மையுள்ளவர், உண்மை நாங்கள் நேசிக்கிறோம், அதனால் நாங்கள் உறுதியாய் நிற்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அன்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும், ஆசீர்வாதங்களின் அடிப்படையில் அல்ல. இன்னொரு மனிதன் யோபு, நல்லா தெரியும் இல்லையா இவ்வளவு கஷ்டங்கள். யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். கொன்று போட்டதுக்கு பிறகு என்ன இருக்கு? யோபு இந்த உலகத்தின் வாழ்க்கையை மட்டும் பார்க்கவில்லை, அதையும் தாண்டி அவர் வரும்பொழுது என் மாம்ச கண்களினால் நான் அவரை பார்ப்பேன்.
அந்த நித்திய தரிசனத்தோடு வாழ்பவர்கள் ஆண்டவருக்காய் உறுதியாய் நிற்பார்கள். பேதுரு தொடர்ந்து சொல்றாரு, யாரிடத்துல போவான் ஆண்டவரே? ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல உண்டு. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எந்த அளவிற்கு உயர்வாய் மதிக்கிறோம், நம்புகிறோம், முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பேதுரு ஆண்டவரோடு உறுதியாய் இருந்ததின் காரணம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? 5 தலைப்புகளை மாத்திரம் சொல்லுகிறேன் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களிலே அழிவில்லாத வித்து என்றைக்கும் நிலைத்திருக்கும். 2 தீமோத்தேயு 3:16-17 தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கின்றது, என்னை அது பல நிலைகளில் கண்டித்து உணர்த்தி உருவாக்குகின்றது. மத்தேயு 4:4 அப்பத்தினாலே மாத்திரமல்ல வார்த்தைகளினாலும் பிழைப்பான். இதே யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், ஆவியே உயிர்ப்பிக்கின்றது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது, உயிருள்ளது. நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அது உங்களோடு பேசும், உணர்த்தும், ஆலோசனைகளை கொடுக்கும், ஆண்டவருடைய வழிகளை காட்டும். 2வது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வார்த்தைகளினாலே ஆண்டவர் உலகத்தை படைத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:3 பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைகளினாலே உலகங்கள் உண்டானது. ஏசாயா 55:11 வெறுமையாய் திரும்பாது, அது என்ன செய்வதற்காய் அனுப்பப்பட்டதோ அதை முடித்து விட்டுத்தான் வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார்னா அந்த வசனம் வல்லமை உள்ளது, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும், மாற்றும். 3வது, தேவனுடைய வார்த்தை உருவ குத்துகிறது. எபிரேயர் 4:12 வாசிங்கம்மா. எபிரேயர் 4:12. உருவ குத்துகிறது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் பாவிகளா நீதிமான்களா என்பதை வசனம் எனக்கு காண்பிக்கின்றது. நாம் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா, கீழ்ப்படுகிறவர்களா எதிர்த்து நிற்கிறவர்களா என்பதை வேதம் எனக்கு காண்பிக்கின்றது. வேத வார்த்தை உருவ குத்தும். 4வது, தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கிறது. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தின்படி நான் வாழ்கின்ற பொழுது நான் ஆண்டவரால் கழுவப்பட்டு கொண்டே இருக்கிறேன். 5வது, தேவனுடைய வார்த்தை வழிகாட்டுகிறது. 119ஆம் சங்கீதம் 105, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. காலையிலே அமர்ந்திருக்கிறேன், நிறைய குழப்பங்கள் வாழ்க்கையில, இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் வழக்கமாய் வாசிக்கின்ற பகுதியிலே இருந்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார், வழிகாட்டுவார், உணர்த்துவார். ஜீவனுள்ள வார்த்தை வழிகாட்டும். அன்பானவர்களே, நான் 3 குழுக்களை நான் காண்பித்தேன். இயேசுவை நிராகரித்தவர்கள், இயேசுவை நம்பினவர்கள், இயேசுவுக்காய் உறுதியாய் நின்றவர்கள். யோசு பாருங்க, நான் எந்த குழுவிலே இப்பொழுது இருக்கிறேன்? உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, நான் உம்மை நிராகரிக்க மாட்டேன், உம்மை நம்புகிறேன். ஆனாலும் சில பிரச்சனை வரும் பொழுது கொஞ்சம் அப்படியே தடுமாறி விடுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உறுதியா இருங்க,
வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? எங்கேயும் போகாதீங்க, பைபிளை வாசிங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்கச் செய்வார். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பல வருஷங்களுக்கு முன்பதாக ஜேம்ஸ் என்ற ஒரு கேப்டன் இராணுவத்திலே 30 வருடங்கள் பணிபுரிந்தார். கேப்டன் ஜேம்ஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. தன்னுடைய சொந்த ஊருக்கு, கிராமத்துக்கு செட்டில் ஆயிட்டாரு. கிராம மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அவரை போய் பார்க்குறாங்க, அவரை கௌரவப்படுத்துகிறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க, வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க, அவருடைய அனுபவங்களை எல்லாம் கேட்குறாங்க. அது மாதிரி ஒரு நண்பர், ஜேம்ஸுடைய நண்பர் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாரு. சாப்பாட்டு வேளையிலே எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ ஜேம்ஸின் நண்பர் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, நீங்கள் இராணுவத்தில் இருந்திருக்கீங்க, நிறைய போர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் போர், கார்கில் போர், அது மாதிரி நிறைய நீங்கள் போர்களை சந்தித்து இருக்கலாம். இந்த 30 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற மகத்தான வெற்றி எது? நல்ல கேள்வி இல்லையா? ஜேம்ஸ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சிறு பையனாய் இருந்த பொழுது பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹாஸ்டலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது அப்பொழுதே நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தேன். தினமும் காலையிலே ஜெபம் பண்ணுவேன், மாலையிலே ஜெபம் பண்ணுவேன். பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது பைபிள் வாசிப்பேன், வரும்பொழுதும் பைபிள் வாசிப்பேன். பாடங்களை படிக்க ஆரம்பிக்க பொழுதும் பைபிள் வாசிப்பேன். முடித்ததுக்கு பிறகு நான் பைபிள் வாசிப்பேன். எல்லாரும் பார்ப்பாங்க, என்னை கேலி செய்தார்கள். அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா எல்லாரும் கேலி பண்ணுறாங்களே, பேசாமல் ஜெபம் பண்ணாமல் விட்டுருவோமா, பைபிள் வாசிக்காமல் விட்டுருவோமா அப்படிலாம் சொல்லி யோசித்தேன். ஆனால் நான் அந்த விடலை. கேலி பண்ணாலும் பரவாயில்ல, பைபிள் வாசித்தேன், ஜெபித்தேன். எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ரிசல்ட் எல்லாம் வந்துச்சு. என்னுடைய வகுப்பில் எல்லா பாடங்களையும் நான் தான் முதல் மார்க் எடுத்தேன். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஸ்போர்ட்ஸு, இதிலெல்லாம் நான் நிறைய பரிசுகள் வாங்கினேன். என்னை கேலி செய்தவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். இவன் ஜெபிக்கிறான், பைபிள் வாசிக்கிறான், அதனால தான் இப்படி சிறந்த மாணவனாய் இருக்கிறான். நாங்களும் ஜெபிக்கிறோம், நாங்களும் வேதம் வாசிக்கிறோம். அவங்களாம் முடிவு பண்ணி எல்லாரும் வேதம் வாசிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எல்லோருமே என்னை போல ஒரு கிறிஸ்தவனாய் மாறிவிட்டார்கள். நான் பிரசங்கம் பண்ணல. இதைத்தான் என் வாழ்க்கையின் மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஜேம்ஸ் இதை சொன்ன உடனே கேட்டுட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு எண்ணம், நம்மளும் ஜெபிக்கணும், நம்மளும் வேதம் வாசிக்க வேண்டும். அன்பானவர்களே, மகத்தான வெற்றி எப்போ வரும்? ஆண்டவருக்கு என் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுத்து அவரோடு உறவாடி பேசி அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது படிப்படியாய் ஆண்டவர் நம்மை நடத்துவார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவான், இல்ல ஆண்டவரே, எங்க ஆண்டவரே போவோம், நாங்க உம்மிடத்திலே ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறதே, அதை நாங்கள் பிடித்துக் கொள்ளுவோம். அந்த தீர்மானத்தோடு நாம் கலைந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.